ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஏர்ன்டு செட்டில்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ட பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்கில்டு வொர்க்கர் விசாவோட ஒரு முக்கியமான விஷயம் சேலரி த்ரெஷோல்டு பத்தி முன்னாடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஐஎல்ஆர். ஐஎல்ஆருக்கான ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த ஏர்ன்டு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த ஏர்ன்டு செட்டில்மெண்ட் இன்னும் பாலிசியாவோ, இன்னும் ஒரு லாவாவோ இன்னும் பெருசா பாஸ் ஆகல. பட் வந்து இந்த மாரி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, அதுக்கு நம்ம என்ன மாரி ப்ரிப்பேர் ஆயிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. லெட்ஸ் சி. ஐ அம் தீபக் அண்ட் திஸ் இஸ் யுவர் கைட். ஓகே. ஆக்சுவலா எப்பயுமே வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து எந்த மாரி இருந்திருக்கு அப்படின்னா, இப்போ வரைக்கும் என்ன மாரி இருக்கு அப்படின்னா, ஸ்கில்டு வொர்க்கர் விசால நீங்க 5 இயர்ஸ் இருந்தாலே, நீங்க வந்து எலிஜிபிள். ஐஎல்ஆர் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். ஐஎல்ஆர்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இன்டெஃபினிட் லீவ் ரிமைன். பெர்மனன்ட் ரெசிடென்ட் மாரி. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணலாம். அந்த மாரி இருக்கும். 5 இயர் நீங்க ஸ்கில்டு வொர்க்கர் விசால இருந்தாலே, நீங்க ஐஎல்ஆர் அப்ளை பண்ணலாம். பட் இப்போ வந்து பேஸ் லைன் 10 இயர் ஆக்க போறதா வந்து சொல்றாங்க. பட் இன்னொரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் என்ன அப்டின்னா, இது வந்து ஏர்ன்டு செட்டில்மெண்ட் அப்டின்னு சொல்றாங்க. ஏன் அப்டின்னா, இப்ப நீங்க வேலை செய்றத பொறுத்து, நீங்க என்ன மாரி ஒரு வேலை செய்றீங்க? நீங்க வந்து எவ்வளோ டாக்ஸ் கட்டுறீங்க? அந்த மாரிங்க உங்களோட சேலரி ரேஞ்ச் என்ன? அதுக்கேத்த மாரி தான் நீங்க டாக்ஸ் கட்ட போறீங்க. ரைட்டா? ஸோ வந்து அதுக்கேத்த மாரி உங்களோட அந்த அ பேஸ் லைன் வந்து குறையும். 10 இயர்ஸா இருக்கிறது -5 இயர்ஸ், -3 இயர்ஸ், -7 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து குறையிற மாரி இருக்கும். அண்ட் ஆல்சோ ப்ளஸ்ஸும் இருக்கு. நம்ம ப்ளஸ்ஸ வந்து நீங்க வேணும்னா சொல்லுங்க. அத பத்தியும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். பட் வந்து நம்ம ப்ளஸ்ஸுக்கு பெருசா போ வேணாம். அது வந்து ஒரு மாரி டிப்ரசிங் தாட்டா இருக்கும். அது வேணாம். நம்ம வந்து மைனஸ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, மைனஸ்க்கு என்னென்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே. அதுக்கு ஒரு லிங்க் இருக்கு. அதுல வந்து போன வீடியோல சொன்ன மாரி, என்னோட யூடியூப் சேனல் போனீங்க அப்படின்னா, அபவுட்ல லிங்க் ட்ரீ, தென் ஏர்ன்டு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது ஏர்ன்டு செட்டில்மெண்ட் மாடல் அப்படிங்கிற ஒரு லிங்க் குடுத்துருக்கேன். அதுல போங்க. அதுல போனா நீங்க பெருசா உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா, நல்லா படிச்சு பார்த்து இது பண்ணுங்க. ஏன்னா, அது படிச்சு பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். பட் வந்து இந்த வீடியோக்காக நான் டேபிள் மட்டும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அண்ட் வந்து இந்த டேபிள் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து இந்த பேஸ் இயர், அதாவது வந்து ஒரு பேஸ் இயர் வந்து 10 இயர்ஸ் தான் அப்படிங்கிறது சொல்ட்டாங்க. பட் வந்து அது மைனஸ் ஆனா எவ்வளோ இயர்ஸ் அப்படிங்கிற மாரி இன்னும், அதாவது சில விஷயம்லாம் இதில தேவைப்படுது. சில விஷயம்லாம் தேவைப்படல. இத நீங்க ஃபுல்லா கோ த்ரூ பண்ணணும்னா கோ த்ரூ பண்ணுங்க. பட் வந்து இத அப்படியே எடுத்து கிரக்ஸ் மட்டும் எடுத்து நான் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அத பார்ப்போம். பட் அத நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். அதுதான் ஒரிஜினல்னு நீங்க வச்சுக்கோங்க. அத நீங்க பார்த்து ஃபுல்லா முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. இல்ல அப்டின்னா, இது வந்து இன்னும் ஈஸியா இருக்கும் அப்டிங்கிறதுக்காக. இது வந்து ஆன் அ பாசிட்டிவ் நோட், இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஆர்டரா வந்து நான் இது பண்ணியிருக்கேன். அதாவது அதிகமான வருஷம் மைனஸ் ஆகுறது ஃபர்ஸ்ட்டும், மைனஸே ஆகாம 10 இயர்ஸ் தான் பண்ணியாகணும் அப்டிங்கிறது லாஸ்ட்டும் அப்டிங்கிற மாரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டிங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கில்டு வொர்க்கர் விசால நம்ம வந்து 5 இயர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கா? இன்னொரு விஷயம் இருக்கு. குளோபல் டேலண்ட் விசா. -7 இருக்கு. அப்பன்னா 3 இயர்ஸ் நீங்க வந்து இந்த குளோபல் டேலண்ட் விசா எடுத்து, நீங்க 3 இயர்ஸ் முடிச்சாலே நீங்க ஐஎல்ஆர் அப்ளை பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு, நீங்க ஸ்கில்டு வொர்க்கர் விசால எடுத்துட்டீங்க. எடுத்து உங்களோட சேலரி ரேஞ்ச் வந்து 125,000 140 பவுண்ட்ஸ் வந்து நீங்க 3 வருஷம் சேலரியா வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 7 இயர்ஸ் மைனஸ் ஆயிரும். அதாவது 3 இயர்ஸ் தான் நீங்க வந்து அ இங்க வந்து அந்த ஸ்கில்டு வொர்க்கர் விசால 3 இயர்ஸ் நீங்க இருந்தாலே, உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஐஎல்ஆர் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் 50 50 பவுண்ட்ஸ் 50,000 பவுண்ட்ஸ் 50,000 270 பவுண்ட்ஸ் நீங்க 3 இயர்ஸ்க்கு நீங்க கன்சிக்யூட்டிவா வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 5 இயர்ஸ் மைனஸ் ஆயிரும். 5 இயர்ஸ் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பப்ளிக் சர்விஸ். பப்ளிக் சர்வீஸ்னா சிவில் சர்வீஸ் டீம் அப்படின்னு இருக்கு. இல்ல வந்து என்ஹெச்எஸ் அந்த மாரி நீங்க பப்ளிக் சர்வீஸ்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. அது ஒரு 5 வருஷம் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அப்ப ஒரு 5 வருஷம் மைனஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்க பேரண்ட்டுக்கோ, நீங்க வந்து ஸ்கில்டு வொர்க்கரா இருக்கீங்க. உங்க பேரண்ட்டோ இல்ல வந்து ஸ்பௌஸோ அவங்க வந்து உங்க கூட டிபெண்டன்ட் விசால இருக்காங்க. 5 இயர்ஸ் இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் வந்து 5 இயர்ஸ் ஆயிடும். இப்ப நீங்க குளோபல் டேலண்ட் விசால இருக்கீங்க. அவங்க டிபெண்டன்ட்டா இருக்காங்கும்போது,
உங்களுக்கு 3 இயர்ஸ்லயே வந்து குளோபல் டேலண்ட் விசால இருக்கீங்க. -7 இயர்ஸ் உங்களுக்கு ஆயிடும். ஆனா வந்து அவங்களுக்கு -5 இயர்ஸ் ஆகும். ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் இருக்கும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி ஒர்க் 3 டூ 5 இயர்ஸ். 3 டூ 5 இயர்ஸ் மைனஸ் ஆயிடும். ஒண்ணு 5 வருஷம் இருக்கும். 5 டூ 7 வருஷம் வந்து நீங்க இது பண்ற மாரி இருக்கும். கம்யூனிட்டி ஒர்க் அப்படிங்கும்போது. அதுக்கப்புறம் C1 இங்கிலீஷ். C1 இங்கிலீஷ் அப்படிங்கிறது என்னன்னா, இதுவரைக்கும் வந்து B2 அப்படிங்கிறத வச்சுட்டுருந்தாங்க. அதாவது ஜென்ரலா இருக்கிறதுக்கு B2 அப்படிங்கிறத வச்சுட்டாங்க. இப்ப C1 எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு IELTSலயோ இல்ல டூயலிங்கோலயோ நல்ல மார்க் அதாவது CEFR லெவல் வந்து C1 எடுத்துட்டீங்க அப்படின்னா, 1 வருஷம் ஈஸியா வந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து 0 அப்படிங்கிறது நீங்க எதுவுமே வந்து இந்த கிரைட்டீரியா எதுவுமே நீங்க மீட் பண்ணல அப்படிங்கும்போது 0 இயர்ஸ் மைனஸ் தான். உங்களுக்கு இந்த கிரைட்டீரியால எதுவும் நீங்க மீட் பண்ணல அப்படிங்கும்போது, உங்களுக்கு பேஸ் லைன் 10 இயர்ஸ நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் நீங்க ILR அப்ளை பண்ண முடியும். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஐடியா. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா, அது வந்து அந்த இன்னொரு டேபிள் ஃபேக்டர்ஸ் இன்கிரீசிங் த பேஸ் லைன் ரெசிடென்ட் பீரியட். அது வந்து மத்த விஷயம்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, இன்னும் வந்து ஒரு +5 இயர்ஸ், +10 இயர்ஸ், +20 இயர்ஸ் அந்த மாரிலாம் வந்து போயிட்டுருக்குது. அத நீங்க பாருங்க. அத பார்த்தா வந்து ஒரு மாரி வந்து டிப்ரஸிங்கா போயிடும். நம்ம வந்து அத நம்ம இக்னோர் பண்ணிருவோம். அத நீங்க பார்க்குறதுன்னா நீங்க பாருங்க. நானும் பார்த்தேன். அது கொஞ்சம் ரொம்ப அப்படிலாம் ஆகுமா? இப்ப 10 வருஷம், 12 வருஷம்லாம் 10 வருஷம், 20 வருஷம்லாம் ஆகுமா? அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாரி இருந்துச்சு. பட் பாருங்க. உங்களோட நாலேட்ஜுக்கு அது அது நீங்க பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அத பாருங்க. அதே லிங்க்ல தான் இருக்கு. அந்த டேபிளும் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஓகே. இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களோட வியூஸ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு யோர் காய். See you on next one. Have fun. என்ன சொல்ற? மெயின் போர்டு உட்கார்ந்து ரைஸ் மில் சாட்டாய் வயர்ஸ் வெடிச்சு காக்கா எரிஞ்சிட்டு இருக்கு. டேய் டேய் வேலை இருக்கும்போது மூளை சாப்பிட்டா கோழி செத்து தொழில கொள்ளாதீங்க. நான் மண்ணை பொட்டையாக்கி விதைய பொட்டையாக்கி பூவை பொட்டையாக்கி பிஞ்ச பொட்டையாக்கி காய பொட்டையாக்கி அந்த பழத்துல கொட்டை எடுத்து கொட்டையில பொட்டை எடுத்து அந்த பொட்டைய வறுத்து எடுக்கிறவன். புள்ள கிட்டே அப்பனை பத்தி சொன்னியே சூப்பர் மேட்ரு. ஏய் நாங்க எவன் பேச்சும் கேட்க மாட்டோம். அது வயசு. ஆனா அதே அப்பனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வெயி அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம். ஏய் என்னடா அப்பனை மாதிரியே கத்துற? ஏய் எதை ஊத்துனா எப்படி எப்படி எரியும் தெரியுமாடா? விளக்கெண்ணெய் ஊத்துனா பக்குன்னு எரியும். நல்லெண்ணெய் ஊத்துனா பக்குன்னு எரியும். மண்ணெண்ணெய் ஊத்துனா பக்குன்னு எரியும். தேங்காய் எண்ணெய் ஊத்துனா பக்குன்னு எரியும். கேஸ் ஊத்துனா பக்குன்னு எரியும். டீசல் ஊத்துனா மச எரியும். பெட்ரோல் ஊத்துனா இப்படிதான்டா அப்படி இப்படி எரியும். இப்போ சொல்றேன். உனக்கு 30 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ சொன்ன மாதிரி எங்க அப்பா தலையை எடுத்துட்டானா எங்க அப்பா உன் கால்ல விழுவார். அதே மாதிரி நான் உன் தலையை எடுக்கலன்னா எங்க அப்பா உன் கால்ல விழுவார். என்னடா நீ எங்க அப்பா தலையை எடுத்துட்டனா எங்க அப்பா உன் கால்ல விழுவார். நான் உன் தலையை எடுக்கலன்னா எங்க அப்பா உன் கால்ல விழுவார். அதாவது எங்க அப்பா உன் கால்ல விழுவாருன்னு சொல்றேன்.